வணக்கம். மக்கள் ஆதரவா, விசிகே கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் ஆதரவா? அருள் செல்லுகளின் கள்ள மௌனம், இதை பற்றி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் என்னால் நல்ல காணொலிகளை போட முடியுது. நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வந்து அசம்பிளியில ரிப்ளை கொடுத்தாரு இல்லைங்களா? எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு ரிப்ளைங்கிற பேர்ல ஒரு உரையாடினாரு. அதுல ஒரு இது அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு, மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க, அதனாலதான் நாங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்பட ஒரு அந்த ரிப்ளைல அப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். உண்மையிலே வந்து விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களா? உண்மையிலே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னா மக்கள் என்ன பண்ணிருக்கணும்? மக்களுடைய பெரும்பாலான ஆதரவுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? 118க்கு மேல எம்எல்ஏ கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு 140 கொடுத்துருக்கணும். பழைய காலங்கள்ல ஆளுங்கட்சிக்கு வந்தவங்க எல்லாம் ஏறக்குறைய 140க்கு மேலதான் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் மக்களுடைய ஆதரவு அல்லது பீப்புள்ஸ் மேண்டேட் அவருக்கு கொடுத்ததாக அர்த்தம் கொள்ளப்படும். அப்ப இவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு அப்படின்னு இவர் கிளைம் பண்ணிக்கிறாரு அசம்பிளியில. அது பொய். அது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கிளைம். அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லயே வந்து இவங்க கட்சி தான் அதிகம் ஜெயிச்சிருக்காங்கிறது அது ஓகே, அது ஒத்துக்கலாம் நம்ம, ஏன்னா 108 வாங்கியிருக்காங்கிறது அது. ஆனா இது வந்து மக்களுடைய பெரும் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு இதை வச்சு இவர் எப்படி கிளைம் பண்ண முடியும்? கிளைம் பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையிலே ஆதரவு கொடுத்தவங்க யாருன்னா இந்த விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் 2 பேரும். இவங்களுடைய ஆதரவுல தான் இந்த ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு தான் விஜய் நன்றி சொல்லணும். விஜய்க்கு இவங்க எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து விஜயால இவங்களுக்கு வந்து அதிகார பங்கெல்லாம் கிடைக்கல. இவங்களால தான் விஜய்க்கு வந்து அதிகாரமே கையில கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச அதிகாரத்துக்காக ஒரு நன்றி உணர்வோட வந்து ஆட்சியில பங்கு வந்து விசிகாவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் கொடுத்திருக்காரு ஒழிய, இவங்க தான் வந்து இவங்களுக்கு தான் அவர் நன்றி கடன்பட்டிருக்கும் ஒழிய இவங்களுடைய சப்போர்ட்ல தான் ஆட்சி இன்னைக்கு இருக்கு. இவங்க வந்து இப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எலும் இந்த இது ஒரு 4, இது ஒரு 6, 8, இந்த 8 பேரும் இன்னைக்கு வாபஸ் வாங்கினாங்கன்னு இங்க ஆட்சி அவுட்டு, அவ்வளவுதான். ஸோ இவங்க சப்போர்ட்ல இருந்துட்டு இவர் பெரிய மக்கள் பேராதரோட ஆட்சியை பிடிச்ச மாதிரியும் அதன் மூலம் வந்து அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் இவர் இப்போ மனம் வந்து பங்கு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் கிடையாது. இவருடைய பங்குலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து இவங்க வந்து மெக்னானிமஸா மே 10ஆம் தேதி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆதரவு கொடுக்கலன்னு வைங்க, கதை கந்தலா இருக்கும், ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்குங்கிறது தான் உண்மை. பாஜக உள்ள நுழைஞ்சிருக்கும். சரி, அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நாங்க வந்து இந்த ஆட்சியை கொடுத்தோம்ட்டு இன்னைக்கு கூட தோழர் சண்முகம் வந்து அதுல பேட்டியில சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். நாங்க வந்து பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க ஆதரவு தெரிவிச்சோம். நாங்க ஆதரவு தெரிவிக்கலன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காதுங்கிறது அவரு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆக இப்ப இவர் வந்து கிளைம் பண்ற மாதிரி மக்களுடைய ஆதரவு இவருக்கு கிடையாது. பீப்புள்ஸ் மேண்டேட் வந்து இவருக்கான மேண்டேட் கிடையாது. 35% தான் போட்டிருக்காங்க 234 தொகுதியிலையும். அப்படியும் 108க்கு மேல வரல. ஸோ இதுதான் வந்து உண்மை. மீதி 65% இவருக்கு போடல. மீதி உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் வேற வேற கட்சி தான். அப்படிங்கிறதால பீப்புள்ஸ் மேண்டேட் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது கிளைம் பண்றது வந்து அயோக்கியத்தனம். இவருக்கு வந்து அதை கிளைம் பண்ணவே கூடாது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்சிகள் 3 கட்சிகள் இருக்காங்க பாருங்க, விசிகே, கம்யூனிஸ்ட் 2, அப்புறம் ஐஎம்எல். இவங்களுடைய இந்த மெக்னானிமிட்டி இருக்கு பாருங்க. திரும்ப வந்து எலெக்ஷன் வந்துடக்கூடாது, அதே மாதிரி வந்து பாஜக உள்ள வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி மூலம் வந்து பாஜகவுடைய கொள்கைகள், அவங்களுடைய திட்டங்கள், மறைமுக திட்டங்கள்லாம் வந்து நேர்முக திட்டங்கள்லாம் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அவங்களே கிளைம் பண்றாங்க. ஸோ அவங்க தங்களுடைய பேட்டியில் எல்லாத்துலையுமே அவங்க சொல்றது என்ன, நாங்க இதுக்காக இந்த பர்பஸ்க்காக தான் நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த ஒழிய நாங்க உண்மையிலே ஜெயிச்சது வந்து திமுக கூட்டணியில தான். ஆக்சுவலி இது ஒரு முரண்பாடான ஒரு ஆட்சி தான் இது. ஏன்னா இவங்க ஆதரவு கொடுத்த இந்த 8 எம்எல்ஏக்களும் பிளஸ் காங்கிரஸோட 5, 13 எம்எல்ஏக்களும் வந்து திமுக கூட்டணியில திமுக தொண்டர்களால, திமுக கூட்டணி கட்சி தொண்டர்களால வெற்றி வாகை சூடினவங்க. ஸோ இவங்களுடைய வெற்றிக்கு காரணமே வந்து திமுக கூட்டணி தான். இந்த கூட்டணியிலேருந்து ஜெயிச்சுட்டு தேர்தல் டைம்ல இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு அணியில தேர்தல் பிரச்சாரம் செய்த, எதிர் கொள்கையுடைய எதிர்கட்சி என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட அந்த கட்சி தான் வந்து தாவேகா. ஸோ அந்த கட்சியினுடைய கூட்டணியில இவங்க இருக்கிறது வந்து தார்மீக அடிப்படையில வேற ஒரு எதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஒழிய மற்றபடி இவங்க வந்து கொள்கை கூட்டணி கிடையாது. தாவேகாவும் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எலும் கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. கொள்கையில நின்று ஜெயிக்கல அவங்க. ஸோ இதை வந்து விஜய் கட்சி உணர வேண்டும். இவங்க வந்து இந்த குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை அமைச்சிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு இந்த உண்மை வந்து நேரடியா தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ இந்த உண்மையை மீறி வந்து இவங்க வந்து தங்களுக்கு தாங்களே கிளைம் பண்ணிக்க கூடாது. தாங்கள் தான் வந்து பெரிய ஜெயிச்சோம், மக்கள் ஆதரவு தமிழுக்கு தான் இருக்குன்னு இங்க பேசிக்கிறது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மோசடித்தனமான ஒரு கிளைம் இது. அப்படிதான் நம்ம இதை சொல்லணும். இப்ப இவங்க ஜெயிச்சப்ப கூட நம்ம என்ன பாக்குறோம், இவங்க வந்து யாருமே வந்து தாவேகா வந்து
இவங்களை கூட்டணி அழைக்கிறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அட்லீஸ்ட் காங்கிரஸை கூப்பிடலாம். ஏன்னா அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இது காசு வாங்கிட்டு தான் வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை உள்ள விட்டாரு, ஆனா ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க சார். அந்த கிளைமுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா, காங்கிரஸுக்கு ஒரு ஒட்டு இல்லை, உறவும் இல்லை, வேண்டாம் வெறுப்பாதான் திமுக கூட்டணியில இருந்து அந்த காங்கிரஸ் மட்டும் ஒத்துக்கலாம். ஆனா மற்ற கட்சிகள் எல்லாமே செகுலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ், அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற பேர்ல இவங்க இருந்துட்டு இப்ப இவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து கொடுக்கறதால இது வந்து ஒரு எதிர் கருத்துள்ள எதிர் கொள்கை கோட்பாடு உள்ள கட்சிகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்க மாதிரி தானே ஒழிய இது ஒன்றும் பீப்புள் மேண்டேட் கிடையாதுங்கிறத விஜயும் வந்து விஜய் கட்சியில இருக்கவங்களும் இதை உணரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். சரி, இந்த கருத்துக்கு நம்ம இதை சொல்லிட்டு இருக்க இதே நேரத்துல விஜய் என்ன சொன்னாரு? இப்ப சமீபத்துல கூட இங்கேயும் சரி திருச்சியிலும் சரி அவர் என்ன சொல்றாரு? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. மற்ற எல்லா கட்சிகளையும் அவர் சொல்றது அல்லு சில்லுங்கிறாரு. அப்ப இந்த அல்லு சில்லுல அதிமுகவும் அடங்கும், விசிகாவும் அடங்கும், கம்யூனிஸ்டும் அடங்கும், ஐஎம்எலும் அடங்கும். எல்லா கட்சிகளும், அதாவது திமுக தவிர மீது எல்லா கட்சிகளும் அல்லு சில்லுகள் தான் இவங்களுடைய பார்வையில. அப்படி இருக்கும்போது அல்லு சில்லுகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன், நான் வந்து திமுகவுக்கு தான் பதில் சொல்லுவேன், திமுக தான் எனக்கு எதிர்ன்னு சொல்லும் போது இப்ப இந்த தாவேகாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த அல்லு சில்லுகள், இவங்க ஏன் கள்ள மௌனம் காக்குறாங்க? இப்ப இவர் அசம்பிளியில வந்து எங்களுக்கு மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அல்லு சில்லுகள் வந்து ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? எங்களுடைய ஆதரவால் தான் நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கீங்க, நீங்களா ஒன்றும் ஆட்சியில இல்லையா, நாங்க தான் அல்லு சில்லுன்னு நீங்க எங்களை சொல்றீங்களா, எங்களையும் தானே அல்லு சில்லுன்னு சொன்னீங்க அன்னைக்கு. அந்த அல்லு சில்லுகளுடைய ஆட்சியின் மூலமாக தான் நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கீங்க. நாங்க வந்து உங்களுக்கு போட்ட பிச்சை தான் ஆட்சி ஆகுது, நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணும் போடல அப்படின்னு இதை வந்து இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறாங்க இந்த அல்லு சில்லுகளான விசிக, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல்ங்கிறது தான் நம்மளுடைய வேதனை. இப்ப இவங்களுடைய ரோலே இல்லைங்கிற மாதிரி விஜய் பேசுறாரு. இல்ல எங்க ரோல் தான் இருக்குன்னு இவங்க எடுத்து பேசினாங்கல்ல, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தாங்கன்னா, இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க தான் இந்த ஆட்சியை ஆதரவு பண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம், தொங்கிட்டு இருக்கிற ஆட்சியை நாங்க தான் வந்து ஒரு சப்போர்ட் பில்லரா இருக்கோம், இது விஜய்க்கே ஆன மேண்டேட் இல்லைன்னு இவங்க வந்து திரும்ப இப்ப அதுக்கு ரிப்ளை பண்ணா, அசம்பிளியில வந்து மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு சொல்றாரு. அப்படி இல்ல, உங்களுக்கு இல்ல, எங்கள் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஆட்சியை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இவர் சொன்னா என்ன? ஏன் இவர் இதை பத்திலாம் வந்து பேச மாட்டேங்கிறாரு? இந்த விஜய் இவர் திருமாவளவனா இருக்கட்டும், இல்ல தோழர் சண்முகமா இருக்கட்டும், இல்ல தோழர் வீரபாண்டியனா இருக்கட்டும், இல்ல ஐஎம்எல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? விஜய் இந்த மாதிரி ஒரு கிளைமை வைக்கும் போது இது அது மாதிரியான அதுக்கு அந்த கிளைமுக்கு வந்து ஆதாரம் இல்லை, அது உண்மை கிடையாது, அது உண்மைக்கு புறம்பான கூற்று அப்படிங்கிறத இவங்க சொன்னா என்ன? இவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதுதான் நம்மளுடைய கவலையா இருக்கு. ஆக வந்து மக்கள் ஆதரவுடன் இந்த ஆட்சி அமைந்தது என்று சொல்வது அது ஒரு பொய், அது ஒரு மோசடியான கூற்று. அதே மாதிரி இந்த ஆட்சி வந்து நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணமே வந்து ஐயுஎம்எல், விசிக, 2 கம்யூனிஸ்ட் தான். ஸோ தாவேகாவினுடைய தனிப்பட்ட ஆட்சி இது கிடையாது. கூடவே வந்து இவர் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மக்கள் பெரும்பாலான ஆதரவு மக்கள் கொடுத்துட்டாங்கன்னு கிளைம் பண்றதை வந்து இவங்க அதுக்கு கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.